சொத்து குவிப்பு வழக்கில் நீர்வளத்துறை அமைச்சருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கடந்த 1996 முதல் 2001 ஆண்டு வரை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருடமாக 3 கோடியே 92 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு 2002 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவர்கள் அனைவரையும் விடுவித்து 2007 ஆண்டு வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உத்தரவை எதிர்த்து 2013 அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி முருகன் முன்பு விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜி. ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகளை விளக்கி வாதிட்டார். துரைமுருகன் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் ருத்ரா அவரது குடும்பத்தினர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். தங்களது வாதத்தில் வழக்கில் கட்டப்பட்ட மற்றவர்களின் தனிப்பட்ட தொழில் வருமானத்தை அமைச்சர் துரைமுருகனின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரே அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் வாதிட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததில்லை என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த வழக்கில் நீதிபதி பி. வேல்முருகன் தீர்ப்பளித்திருக்கிறார். அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி 1996 முதல் 2001 ஆண்டு காலத்தில் சொத்து சேர்த்த வழக்கு என்பதால் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.